பொது தமிழில் 7ஆம் வகுப்பு இயல் 3ல் புலி தங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசியம் காத்த செம்மல், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இந்த 3 டாப்பிக்குமே போன வீடியோலேயே பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கப்பலோட்டிய தமிழர், வழக்கு, இந்த 2 டாப்பிக்கும் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக 48 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கப்பலோட்டிய தமிழர் இல்லை மொத்தமாக 21 வினாக்கள் தான் இருக்குது. வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர். கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வ.உ.சி. மெய்யறிவு மெய்யறம் என்ற நூலை இயற்றியவர் வ.உ.சி. மெய்யறிவு மெய்யறம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா வ.உ.சி. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யாருன்னா பின்கே. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் திலகர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யாருன்னா திலகர். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களை வென்றேன் என்று கூறியவர் வ.உ.சி. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழின்பம். ராபி சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா தமிழின்பம். ஆற்றங்கரையினிலே என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. கடற்கரையினிலே என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. மேடை பேச்சு என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளை எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழின்பம், தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் பாண்டித்துரை. சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா பாண்டித்துரை. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் பின்கே. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று கூறியவர் யாருன்னா பின்கே. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். ஆங்கிலத்தில் ஹேலன் என்பவர் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ.சி. ஆங்கிலத்தில் ஹேலன் என்பவர் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வ.உ.சி. பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் கொர்க்கை. சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழ் அன்றோ, கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழ் அன்றோ என்று கூறியவர் வ.உ.சி. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை இயற்றியவர் சிதம்பரனார்.
பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா சிதம்பரனார். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் திலகர். கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். கூற்று 2 வந்து தவறு, பாரதியார் வரும். இதில் நாமக்கல் கவிஞர்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி, இது ஆன்சர். கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. அடுத்து பார்க்க போகிறது வழக்கு. இதில் மொத்தமாக 27 வினாக்கள் தான் இருக்குது. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வழக்கு எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். என்னன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. மறுவு என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. எந்தை. மறுவு என்பதற்கு எடுத்துக்காட்டு வந்து எந்தை. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை. வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு பெயர் வந்து வழக்கு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது வந்து இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். என்னென்ன வகைனா இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறுவு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறுவு. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல். இலக்கணமுடையது. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் என்னன்னா இலக்கணமுடையது. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள். இலக்கண போலி. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் எவைனா இலக்கண போலி. முன்பின்னாக தொக்க போலிக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா சுடுகாடு. முன்பின்னாக தொக்க போலிக்கு பொருந்தாது எதுனா சுடுகாடு. முன்பின்னாக தொக்க போலிக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா புறநகர், கால்வாய், கடைக்கண். இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் என குறிப்பிடப்பட வேண்டும், ஆனால் அதனை வாயில் என வழங்குவது இலக்கண போலி. இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் என குறிப்பிடப்பட வேண்டும், ஆனால் அதனை வாயில் என வழங்குவது எதுனா இலக்கண போலி. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என்று வழங்குவது மறுவு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறுவு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களாக குறிப்பிடுவது தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களாக குறிப்பிடுவது வந்து தகுதி வழக்கு. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 3 வகைப்படும். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். என்னென்னா இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்குறி. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களாக கூறுவது இடக்கரடக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களாக கூறுவது எதுனா இடக்கரடக்கல். இடக்கரடக்கலுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. கால் கழுவி வந்தான். இடக்கரடக்கலுக்கு எடுத்துக்காட்டு வந்து கால் கழுவி வந்தான். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களாக குறிப்பிடுவது மங்களம். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பது எதுனா மங்களம். தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. திருமுகம், வெள்ளாடு,
நன்காடு, இல்லை அனைத்துமே சரிதான். தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. திருமுகம், வெள்ளாடு, நன்காடு, இல்லை அனைத்துமே சரிதான். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழு உக்குறி. அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்குன்னு கேட்டிருக்காங்க. ஔவையார் வாக்கு. அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்குனா ஔவையார் வாக்கு. சொல்லில் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து வந்து அதே பொருளை தருவது போலி. சொல்லில் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து வந்து அதே பொருளை தருவது போலி. போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். போலி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். என்னென்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. போலி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. சொல்லில் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது முதற்போலி. சொல்லில் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது முதற்போலி. சொல்லில் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது இடைப்போலி. சொல்லில் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது இடைப்போலி. சொல்லில் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது கடைப்போலி. முதலில் இருக்க வேண்டியனா முதற்போலி, இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாகன்னு கேட்டாங்கன்னா இடைப்போலி, இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாகன்னு கேட்டாங்கன்னா கடைப்போலி. சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி. சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது என்னன்னா முற்றுப்போலி. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, வழக்கானது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகைப்படும். கூற்று 1 சரி. வழக்கானது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகைப்படும். கூற்று 1 சரி. கூற்று 2, இயல்பு வழக்கானது இலக்கணமுடையது, இலக்கண போலி என 2 வகைப்படும். கூற்று 2 தவறு. இயல்பு வழக்கானது 3 வகைப்படும். என்னென்னா இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இல்லை 2 வகை தான் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி, இதான் ஆன்சர். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பந்தர், கடைப்போலி, மஞ்சு, முதற்போலி, அஞ்சு, முற்றுப்போலி, அரையர், இடைப்போலி, பந்தர், கடைப்போலி, மஞ்சு, முதற்போலி, அஞ்சு, முற்றுப்போலி, அரையர், இடைப்போலி. இல்லை ஆப்ஷன் பி, த ஆன்சர். இதோட 7ஆம் வகுப்பு இயல் 3 முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு இயல் 4 பார்க்கலாம்.